Chettinad Cement, 63 years of excellence. Your perfect concrete choice. சுமந்தி ராமன் அவர்கள் இணைந்திருக்கிறார். டாக்டர், திமுக ஒரு வாய்ப்பாத்திர பன்னீர்செல்வம் அவர்களுக்கு இருக்க முடியுமா? அவர் போனாலும் அவருடைய பேச அவருடைய ஊரில் இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்கள் திமுக எதிர்ப்பால ஊட்டி வளர்க்கப்பட்ட அந்த பேஸ் டிரான்ஸ்பர் ஆகுமா? அது ஒத்துமா இந்த ஆப்ஷன் அவர் பரிசீலிப்பது இல்லை மேற்கொள்வது? இல்ல, நிச்சயமா அது நடக்காது ஹரி. ஏன்னா இது அவருடைய ஓட், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓட் பேங்க் எவ்வளவு இருக்குங்கிறதே சந்தேகம். அது இருந்தாலும் அது அதிமுக வாக்காளர்கள் தான் அவங்க. ஸோ அவங்கள போய் திமுக போடுங்கன்னாக்கா அவங்க போடுவாங்களாங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. ரெண்டாவது, அவருடன் ஒரு அணின்னு இருந்தது. ஒரு 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தார்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தார்கள். அப்போ ஓரளவுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் இருந்தது. இப்ப யாருமே இல்லையே கூட. அவருடன் இருந்தவர்கள் பெரும்பாலானோர் ஐதர் திமுக போயிட்டாங்க இல்ல தாவேக்காவுக்கு போயிட்டாங்க. சோ இப்ப யார் உடன் இருக்கிறார்கள்? இன்னைக்கு ஒரு நியூஸ் பார்த்தேன், திரு தர்மர் அவர்களும் எடப்பாடியை சந்திக்கிறார் அப்படின்னு ஒரு செய்தி இருக்கு. அப்ப யார வச்சு நீங்க ஒரு அணி அமைக்க போறீங்க? அரசியல் கட்சி இல்ல. சோ புதுசா கட்சியை துவங்கி ரெஜிஸ்டர் பண்ணி சின்னம் வாங்கி போட்டிடுறதெல்லாம் 90 நாள்ல ரொம்ப ரொம்ப கடினம். சோ அப்ப என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு? தனித்து ஒரு சுயேட்சையாக யாருடையாவது ஒரு ஆதரவை பெற்று போட்டியிடுறதுன்னா போட்டியிடலாம். அதை தாண்டி என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு? அது திமுக சின்னத்துல போய் ஓபிஎஸ் போட்டியிட முடியுமா? அந்த மாதிரி சாத்தியமே இல்லை. போட்டியிட அவர் தயாராக இருந்தாலும் மக்கள் அதை ஏற்றுக்க மாட்டாங்க. அவர் செல்வி ஜெயலலிதாவுடைய அவ்வாறான அடையாளம் காணப்பட்டவர் அப்படிங்கிற அந்த அடையாளத்துக்கு ஒரு சவால்னு பாக்குறீங்க? நிச்சயம் அவருடைய, அதாவது ஒரு ஆன்டி டிஎம்கே ஓட்டருக்கு அதான் அவருடைய பேஸ். அவர்களை போய் நீங்க திமுக போட்டு போடுங்க, நானே திமுக போட சேர்ந்து நிக்கிறேன்னாக்கா அது எப்படி அது ஏத்துப்பாங்க சொல்லுங்க? அது நடக்கிறதுக்கான அதிமுக திமுக போய் பரிமளிச்சிருக்காங்க. எல்லாரும் பாத்துருக்கோம்ல, அவங்களோட பேசும் நம்ம ஜெயலலிதா காலத்துல இருந்து பார்த்துட்டு போனாரு. இருங்க, அவங்க யாருமே ஒரு முன்னாள் முதலமைச்சராக இல்லை. செல்வி ஜெயலலிதாவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நம்பகத்தன்மை உள்ள ஒரு நபராக அவர்கள் யாரும் இல்லை. அவர்கள் அமைச்சர்களா இருந்தாங்க, அதுக்கப்புறம் விட்டுட்டு போயிட்டாங்க, அது வேற விஷயம். பட் ஒரு சிஎம், அதுவும் 2 டைம் 3 டைம் சிஎம் ஆக இருந்து விட்டு திமுகவில் போய் தன்னை இணைத்துக் கொண்டார் என்றால் அது அவருடைய அரசியல் எதிர்காலத்திற்கு அது உதவும் என்று நான் நினைக்கவில்லை. அது ஏன் வெற்றி பெறாதுன்னு நினைக்கிறீங்க? இப்ப அவரோட மாவட்டத்துல அதே போல அதிமுக பயணித்து தங்கத்தமிழ் செல்வன் நாடாளுமன்ற உறுப்பினராகவே மாறி இருக்கிறார். திமுக ஓட்டு வந்திருக்கும் அப்படின்னா அதை தாண்டி அவரும் அந்த பேஸ்ல இருந்து எடுத்து வந்திருப்பார்ல. சோ அது மாதிரி வெற்றி தோல்விதான அரசியல். இல்ல, வெற்றி பெறுவதுதான். பட் இவருடைய நோக்கம் என்ன? ஏற்கனவே நீங்க சீஃப் மினிஸ்டரா இருந்திருக்கீங்க. இப்ப நீங்க ஒரு சாதாரண பாராளுமன்ற உறுப்பினர் ஆனாலும் உங்களுக்கு போருமா? ஒரு ராஜ்யசபா சீட்டு வந்தா போருமா? என்ன உங்களுடைய நோக்கம் என்ன? சோ தங்கத்தமிழ் செல்வன் முன்னாடி எம்எல்ஏவா இருந்தாரு, எம்எல்ஏ ஆனப்புறம் எம்பி ஆனாரு, அவ்வளவுதான். அதை தாண்டி அவர் முதலமைச்சராக இருந்தது இல்லை. சோ உங்களுக்கு ஃபார்மர் சிஎம்னு இருக்கும் போது நீங்க வெறும் ஒரு எம்பி ஆகணும்னு விருப்பம் அப்படிங்கறதே ஒரு இறங்குறது தானே அது. அதை விரும்புவார் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. பட் இப்ப இறுதி நேரம் எதுவென்றாலும் நடக்கலாம். பட் இது அலையன்ஸ்ல ஒரு பெரிய தாக்கம். திமுக போனாலும் திமுக ஒரு பெரிய பலம் என்று சொல்ல முடியாது, தாவேக்காக்கு போனாலும் அங்க பெரிய பலம் என்று கூற முடியாது. Chettinad Cement, 63 years of excellence. Your perfect concrete choice.